ஸ்ரீ வாசுதேவ மகாத்மியம் 31ஆம் அத்தியாயம். நரர் மற்றும் நாராயணரின் புகழ்ச்சி. ஸ்கந்தன் கூறினார், பகவானான ஸ்ரீமன் நாராயணரின் இந்த புனித சட்டத்திற்கு இணங்க உரையை முறையாக மற்றும் உண்மையாக கேட்ட பிறகு சந்தேகங்கள் அனைத்தும் தீர்க்கப்பட்ட முனிவர் பய பக்தியுடன் கரங்களை மடக்கி அவரிடம் கூறினார். நாரத முனிவர் கூறினார், மரியாதைக்குரியவரே, உங்கள் அருளால் எனது எல்லா சந்தேகங்களும் நீங்கின. வாசுதேவரின் மகத்துவத்தை நான் எளிதாக புரிந்து கொண்டேன். சிறிது காலம் நான் உங்களுடன் இங்கே தபம் செய்வேன். எப்போதும் சொற்பொழிவுகள் அறிவை கேட்பேன். அதன் மூலம் நான் என்னை முதிர்ச்சி அடைய செய்வேன். ஸ்கந்தன் கூறினார். இதை கூறிவிட்டு அவரால் நாராயணரால் அனுமதிக்கப்பட்ட பிறகு நாரத மாமுனிவர் அங்கே ஒரு இடத்தில் அமர்ந்தார். பகவான் ஸ்ரீமன் நாராயணர் கூறினார், மகாமுனிவரே, தாங்கள் இப்போது ஒரு சித்தராக, அதாவது ஒரு முழுமையான அல்லது சாதனை படைத்தவராக மாறிவிட்டீர்கள். சென்று மக்களின் நலனிற்காக உழைக்கவும். ஏகாந்த தர்மத்தை எல்லா இடங்களிலும் பரப்புவது உங்களுக்கு உரியது. ஸ்கந்தன் கூறினார், உலக ஆசானின் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, அதாவது திருவடி பணிந்து அந்த இடத்திலிருந்து புறப்படும் பொழுது அதற்கு முன் நாராயணரை நாரத மாமுனிவர் புகழ்ந்து கரங்களை கூப்பி வணங்கி நின்றார். நாரத மாமுனிவர் கூறினார், உலக ஆசானே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக வடிவிலான நாராயணரை தங்களுக்கு மீண்டும் மீண்டும் வணக்கம். நீங்கள் எல்லையற்ற நன்மை பயக்கும் மற்றும் மங்களகரமான குணங்களின் சுரங்கம். உங்கள் அடிமையான என் மீது எப்போதும் சிறப்பு பாசமாக இருங்கள். தாமே வாசுதேவர், பிரபஞ்சத்தின் உறைவிடம். தாமே உலக நலனுக்காக தவம் செய்கிறீர்கள். தாமே உலகத்தை தாங்கி அருள்கிறீர்கள். தாமே யோக குருக்களின் இறைவனாவீர். அமைதியில் நிலை பெற்றவர். ஆன்மீக தேடல்களில் இன்பம் தேடுபவர்களின் இறைவனாவீர். தாமே பரமஹம்சங்களின் உயர்ந்த வரிசையை சேர்ந்த துறவிகளில் சிறந்த குருவாவீர். தாமே எங்கும் நிறைந்தவர். முனிவர்களில் மிகவும் முக்கியமானவர். தாமே அழியாத ஆன்மா. ஜீவர்களான உயிரினங்கள் மற்றும் கடவுள்களை கட்டுப்படுத்துபவர். தாமே அனைத்திற்கும் சாட்சி. பெரிய மனிதர். தன்னை சார்ந்தவர். மற்றவர்களால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை. காலமானது அனைத்தையும் அளிப்பது. தமது புருவத்தில் வெறும் சைகையால் சிறந்தவராக மாறியது. பகவானே, மாயா புருஷரின் ஆன்மாவாக உலகின் படைப்பு போன்றவற்றின் விளையாட்டில் தாங்கள் ஈடுபடுகிறீர்கள். ஆனால் இன்னும் நீங்கள் செய்பவராக இல்லை. தாங்கள் பண்புகளிலிருந்து விடுபட்டவர். அனைத்து உயிரினங்களின் தொகுப்பு. உயர்ந்த பிரம்மன். பெரியவர்களை விட பெரியவர். நீங்கள் உண்மை. நீங்கள் சுய ஒளி கொண்டவர். உங்கள் சக்தி புரிந்து கொள்ளும் திறனுக்கோ அல்லது பகுத்தறிவு திறனுக்கோ அப்பாற்பட்டது. உங்கள் வடிவம் பிரம்மத்துடன் அடையாளம் காணப்பட்டவர்களால் சிந்திக்க தகுதியானது. நீங்கள் பிருகத் விரதத்தின், அதாவது மகாபிரதத்தின் குரு ஆவீர்கள். நீங்கள் பெரிய முனிவர்களில் முதன்மையானவர். தங்கள் திறமையால் அவர் கடவுளின் பெருமையை அடக்குபவர். தங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் வலிமை காரணமாகவே தபம் செய்பவர்களின் முக்கிய எதிரிகளான கோபம், போதை, பொறாமை, பேராசை ஆகியவை உங்கள் ஆசிரமத்திற்குள் நுழையக்கூட இயலாது. நீங்கள் வேதங்களால், அறிவால் ஆனவர். தாங்கள் அழியாமையின் பாதை. தாங்கள் தர்மத்தால் ஆனவர். தாங்கள் தர்மத்தின் ஆதாரம். தாங்கள் தர்மத்தின் படைப்பின் ஆதாரம். தாங்கள் அதர்மத்தின் பாவத்தின் மூலத்தை அல்லது படைப்பை வேரோடு பிடுங்கிவிட்டீர்கள். தாங்கள் மாறாதவர், அழியாதவர், கண்ணுக்கு தெரியாத உறவினர். தாங்கள் பண்புகளற்றவர், குறைபாடற்ற வடிவம் கொண்டவர். தாங்கள் செயல்கள் அனைத்தும் பண்புகளற்றவை. தர்மம், அறம், செல்வம் மற்றும் அன்பு வாழ்க்கையின் குறிக்கோள்கள் அடைய விரும்புபவர்களாலும் மோட்சத்தை விரும்புபவர்களாலும் போற்றப்படுவதற்கு தாங்கள் தகுதியானவர். தாங்கள் பிரபஞ்சத்தின் இறையாண்மை கொண்டவர். பகவானே, கால, மாயை, யமன், மரண கடவுள் மற்றும் சம்சாரம் ஆகியோரிடமிருந்து எழும் பயத்திலிருந்தும் பாதுகாக்கும் திறன் கொண்டவர் தாங்கள் மட்டுமே. தாங்கள் மிகவும் இரக்கமுள்ளவர். தங்கள் பக்தர்கள் செய்யும் தவறுகள் மற்றும் பாவங்களை புறக்கணிக்கிறீர்கள். தாங்கள் உங்கள் பக்தர்களிடம் உண்மையிலேயே பாசமுள்ளவர். தங்கள் கிருபையின் பெயரையோ அல்லது வடிவத்தையோ நினைவில் வைத்திருப்பவர். மரணத்தின் போது பாவங்களின் பெரும்பெள்ளத்திலிருந்து உடனடியாக முழுமையாக விடுபட்டு விரைவாக ஸ்வர்க்கத்திற்கு செல்கின்றன.
தங்களை கைவிட்டு 3 கூறுகள் உடலுடன் தொடர்புடைய பொருள்கள், மனைவி, குழந்தைகள், உறவினர்கள் மற்றும் செல்வம் ஆகியவற்றால் ஆன தனது உடலுடன் பற்றுதலுக்கு ஆளான ஒரு ஏமாற்றப்பட்ட மனிதன் மாயையால் ஏமாற்றப்படுகிறான். மனித உடல் உங்கள் பக்தியை செய்வதற்கு சரியானது. ஊடகம் சொர்க்கவாசிகள் கூட தேடுகிறார்கள். உங்களிடம் பக்தி இல்லாத சொர்க்கத்தின் இன்பங்கள் நரகத்திற்கு ஒப்பானவை என்பது எனக்கு தெரியும். 3 உலகங்களின் மகிழ்ச்சிக்காக நீங்கள் தவம் செய்கிறீர்கள். இருப்பினும் நீங்கள் இங்கே அவதாரம் எடுத்து உங்கள் இயக்கங்களால் இங்கே பிரகாசிப்பது பாரதத்தில் வசிப்பவர்களுக்கு செய்யும் மிகப்பெரிய உதவியாகும். மேலே விவரிக்கப்பட்ட உங்களை இங்கு நாடாதவர்கள் சாஸ்திரங்களில் நன்றியற்றவர்களாக கருதப்படுகிறார்கள். எனவே உங்களை மட்டுமே உறுதியாக நாடிய எனக்கு நீங்களே கருணை காட்ட வேண்டும். 31ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.